100 பேர் டயபெட்டிஸோடு எடுத்தால் 90 பேர் இல்லை அது கொஞ்சம் மேலே கூட அவங்க ஓவர் வெயிட்னால தான் ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ் வந்தது. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டயட்னு பார்த்திங்கன்னா வெரி சிமிலர். நிறையா ஃபைபர் இருக்கணும், நிறையா காய், ஹை ஃபைபர் வெஜிடபிள்ஸ் இருக்கணும், லோ கிளைசமிக் ஃப்ரூட்ஸ் தான் எடுக்கணும், நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுக்கலாம், ஆயில் கம்மியாக தான் எடுக்கணும். இட்லி பண்ணால் கூட கருப்பு கவுனி அரிசி இல்லை சேப்பு அரிசி இல்லை கம்பு, தெனை இல்லை குதிரைவாலி இதில் பண்ணலாம். இப்போ டின்னரில் டிஃபன் ஐட்டம் சாப்பிடுவாங்க, பட் இது ரைஸில் பண்ணக்கூடாது. ஒயிட் ரைஸில் ஃப்ரூட்ஸ்லேயும் லோ கிளைசமிக் ஃப்ரூட்ஸு இப்போ என்ன சாப்பிட்லாம்? பெர்ரிஸ் கிடைக்குது இப்போது, ஃப்ரெஷ் பெர்ரிஸ் அது சாப்பிட்லாம். இல்லைன்னா கொய்யாப்பழம் இல்லை சாத்துக்குடி ஜூஸ் கிடையாது, பழமாக சாப்பிடணும். பப்பாயா சாப்பிட்லாம், தர்பூஸ் சாப்பிட்லாம், சீசனில் தான். இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்னு ஒன்று வந்துருக்கு. இப்போ நம்ம ரைஸை குக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா, இப்போ ஒரு கர்ட் ரைஸ் அந்த கோல்ட் ரைஸை போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது கூட சுகரை குறைக்குதுன்னு வருது. ஸோ எக்ஸசைஸ், டீஸ்ட்ரெஸ், மெடிசன், டயட் 4மே முக்கியம். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இந்த டாபிக் பார்க்க போகிறது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எல்லாருமே குண்டாக இருக்கிறாங்களா, இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 100 பேர் டயபெட்டிஸோடு எடுத்தால் 90 பேர் இல்லை அது கொஞ்சம் மேலே கூட அவங்க ஓவர் வெயிட்னால தான் ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ் வந்தது. ஜெனட்டிக் ஒன்று இருக்கலாம், பட் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஓவர் வெயிட் ஒரு மெயின் ரீசனாக இருக்கலாம். பட் சில பேருக்கு ஒல்லியாக இருந்தால் கூட டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது ஜெனட்டிக்காக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஃபேமிலியில் ஹெரிடிட்டினால் இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரெஸ்னால் இருக்கலாம். ஸோ அதனால் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிஸ் வரைச்சி எப்படி நம்ம உணவை மாற்றணும் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஓவர் வெயிட் அண்ட் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு உணவை எப்படி கொடுக்கணும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் ஒல்லியாக இருக்காங்க ஆனால் டயபெட்டிஸ் இருக்குது, டயபெட்டிஸ்க்கு மருந்து எடுக்கிறாங்க, இவங்க எப்படி உணவில் ஜாகிரதையாக இருக்கணும் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டயட்னு பார்த்திங்கன்னா வெரி சிமிலர். என்னென்னா நிறையா ஃபைபர் இருக்கணும், நிறையா காய், ஹை ஃபைபர் வெஜிடபிள்ஸ் இருக்கணும், லோ கிளைசமிக் ஃப்ரூட்ஸ் தான் எடுக்கணும், நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுக்கலாம், ஆயில் கம்மியாக தான் எடுக்கணும். பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ காலை உணவு, மதிய உணவு, நைட் உணவில் வர அந்த கிரெயின், இப்போது இட்லி பண்ணால் கூட கருப்பு கவுனி அரிசி இல்லை சேப்பு அரிசி இல்லை கம்பு, தெனை இல்லை குதிரைவாலி இதில் பண்ணலாம். இட்லி ஆர் தோசை மாவு, இல்லை இதுலேயே அவல் கிடைக்குது அதை எடுத்து பண்ணலாம். பட் குவான்டிட்டி இவங்க கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடலாம். இப்போ 1 கப்புக்கு பதில் 1.5 கப்பு சாப்பிடலாம் மாவு சத்து உள்ள உணவு. ஏன்னா வெயிட்டு ப்ராப்ளம் இல்லை, சுகர் மெயின்டெனன்ஸ் தான் ப்ராப்ளம். ஸோ இவங்க சாப்பிட்றதே ஸ்டார்ட் பண்ணுறதே ப்ரோட்டீனோட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஸ்ப்ரவுட்ஸாக இருக்கலாம், சுண்டலாக இருக்கலாம், சாம்பாராக இருந்தால் கூட 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்க இட்லி ப்ளஸ் சாம்பார் சட்னி சாப்பிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சுகர் நிற்கும். அண்ட் அந்த எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க ஒல்லியாக இருக்காங்க. அவங்க தேவையான வெயிட் 58ன்னா இவங்க 56 தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மத்தியான உணவு, அந்த மை பிளேட் வெரி சிமிலர். ஆனால் இப்போ 1 கப் ரெட் ரைஸ், 1 கப் பருப்பு இல்லை சிக்கன், ஃபிஷ், எக், 2 கப் காய் சொல்கிறோம். இதில் க்ரீன், ஆரஞ்சு, எல்லோ, ரெட்டு இல்லை ட்ரெடிஷ்னல் வெஜிடபிள்ஸ், வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் சிமிலர். பட் இந்த ரைஸ் குவான்டிட்டி 1.5 கப் போகலாம் அவங்களுக்கு. அண்ட் வெஜிடபிள் 1.5க்கு 2 கப்ஸ் போகிறோம். 2.5 தேவையில்லை. ஸோ 3 கப்ஸ் தேவையில்லை, ட்வைஸ் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி அவங்க ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸ்லைட்லி ஹையர் கிரெயின் சாப்பிடலாம். இந்த மை பிளேட்டில் அவங்களுக்கு கிரெயின் போர்ஷன்
கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம், ஒரு half a serving ஜாஸ்தி பண்ணலாம். ஏன்னா அவங்க ஒல்லியாக இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப குறைச்சிட்டு வந்தீங்கன்னா இன்னும் வெயிட் குறையும், அது தேவை கிடையாது அவங்களுக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி மாற்றலாம். இப்போ டின்னரில் டிஃபன் ஐட்டம் சாப்பிடுவாங்க, பட் இது ரைஸில் பண்ணக்கூடாது. ஒயிட் ரைஸில் பண்ணினா இந்த மாதிரி சேப்பரிசி, கருப்பு கவுனி அரிசி, இல்லை கைக்குத்தல் அரிசி, இல்லைன்னா மில்லட்ஸ், தெனை, கம்பு, இல்லை உங்களுக்கு இது பார்லி யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் குதிரவாளி யூஸ் பண்ணலாம், அண்ட் ஜவார் யூஸ் பண்ணலாம். சொர்க்கம் ஜவார் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறது யூஸ்வலாக மற்றவங்களுக்குலாம் 2 சப்பாத்தி இல்லை 2 இட்லி 2 தோசை சொல்லுவோம். நீங்கள் 3 சாப்பிட்லாம். 3 சப்பாத்தி இல்லை 3 இட்லி இல்லை 3 தோசை, இல்லை உப்புமாலாம் சாப்பிட்றதே அவங்களுக்கு 3/4 கப் சொல்லுவோம், உங்களுக்கு 1 கப் கொடுக்கலாம். இல்லை அவல் அந்த மாதிரி சாப்பிட்டா 1.5 கப்பு கூட கொடுக்கலாம். பட் அதே மீலில் ப்ரோட்டீனும் இருக்கணும், வெஜிடபிள்ஸும் இருக்கணும். ஸோ இதில் என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மீல்ஸ்லேயும் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் சேம் ப்ரப்போர்ஷன். ஆனால் அந்த கிரெயின் போர்ஷன் மாத்திரம் 1/2 கப் இல்லை 1 ஜாஸ்தி பண்ணும். இந்த மாதிரி பண்ணால் அவங்க வெயிட் குறையாது, ஆனால் பிளட் சுகர் மெயின்டைன் ஆகும். பட் ஹோல் கிரெயின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், வெஜிடபிள்ஸ் டைப்ஸ் முக்கியம். இவங்க ஒல்லியாக இருக்காங்க, டயபெட்டிஸ் இருக்குது, ஆனால் உருளைக்கிழங்கு சாப்பிட்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா சுகர் டெஃபினட்டாக ஏறும். இவங்க மருந்தில் இருக்காங்க, ஸோ மெயின்டைன் பண்ணும். இவங்க ஃப்ரூட் சாப்பிட்லாம், இது பிரேக்ஃபாஸ்ட்டோடு சாப்பிட்லாம், இல்லை 11 மணிக்கு சாப்பிட்லாம், இல்லை 4-5 மணிக்கு சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸ்லேயும் லோ கிளைசிமிக் ஃப்ரூட்ஸு, இப்போ என்ன சாப்பிட்லாம், பெர்ரிஸ் கிடைக்குது இப்போது, ஃப்ரெஷ் பெர்ரிஸ், அது சாப்பிட்லாம். இல்லைன்னா கொய்யாப்பழம், இல்லை சாத்துக்குடி ஜூஸ் கிடையாது, பழமாக சாப்பிடணும். பப்பாயா சாப்பிட்லாம், தர்பூஸ் சாப்பிட்லாம், சீசனில் தான். வின்டரில் போய் தர்பூஸ் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த என்ன சீசனல் ஃப்ரூட்டோ லோ கிளைசிமிக் அவங்க சாப்பிட்லாம். இப்போ ட்ராகன் ஃப்ரூட் கிடைக்குது, இந்த மாதிரி விஷயம் கூட சாப்பிட்லாம் பிடிச்சதுன்னா. இல்லைன்னா நம்ம ஊர் பப்பாயா, கொய்யாப்பழம் 10 மாதம் 12 மாதம் கிடைக்குது, அதை சாப்பிட்லாம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்னு ஒன்று வந்திருக்கு. இப்போ நம்ம ரைஸை குக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா, இப்போ ஒரு கர்ட் ரைஸ், அந்த கோல்ட் ரைஸை போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது கூட சுகரை குறைக்குதுன்னு வருது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு இட்லி பண்ணிட்டீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே தயிர் போட்டு ஸ்டீமும் பண்ண வேண்டாம், சுடவும் வைக்க வேண்டாம், அப்படியே சாப்பிட்டோன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் மெயின்டைன் ஆகுது. இதை போட்டு கூட சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா பலா பழம் இல்லை, பலாப்பழத்தை பச்சையாக, இப்போ கேரளாவில் பச்சை பலாப்பழத்தில் வெஜிடபிள் மாதிரி பண்ணுவாங்க, அந்த மாதிரி பச்சை பலாப்பழத்தோட பொடியை விற்கிறாங்க, ஃப்ளவர். அதை எடுத்து கூட நீங்கள் உணவில் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவில் போட்டுக்கலாம், இல்லை சப்ஜியில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொதிக்க விடுறச்சு நம்ம திக்னஸாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா அது கூட சுகர் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் ஆகுது. ஸோ இவங்க கொஞ்சம் மாவு சத்து உள்ள உணவு எடுத்துக்கலாம், பட் டெஸ்ட் பண்ணணும் ரெகுலராக. மாவு சத்துனால ப்ராப்ளம் வருதுன்னா அப்போது ஈக்குவல் குவான்டிட்டி அதை ப்ரோட்டீனோட மாற்றிட்டு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும். 1.5 கப் ப்ரோட்டீன் அண்ட் வெஜிடபிள் 2 கப்ஸ் போகும். இந்த மாதிரி அவங்க ட்வீக் பண்ணும் டயட்டை. ஸோ வெயிட் ரிடக்ஷன் தேவை கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா வெயிட்டுனால டயபெட்டிஸ் வரல, அவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்தது ஜெனட்டிக்காக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரெஸ்னால இருக்கலாம், இல்லை பல விஷயம் இருக்குது ரீசன்ஸ் வரத்துக்கு. பட் இவங்களுக்கு டிட்டோ டயட் கிடையாது. ஏன்னா வெயிட்டு நார்மலாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குது, அதனால இவங்களை பார்க்கலாம். பட் இவங்களுக்கு ஒரு பாடி ஃபேட் அனாலிசிஸ் பண்ணி இவங்களுக்கு எங்கே கொழுப்பு சத்து உடம்புல இருக்குன்னு பார்த்து அது பிரகாரம் கூட எக்ஸசைஸ் பிளான் பண்ணி அது கூட பண்ணலாம். இவங்க 45 minutes 6 days a week ஒரு வாக் பண்ணணும். இல்லை ஏதாவது அப்டாமினல் ஃபேட் இருக்குன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எடுக்கணும் மசில் பில்டிங்க்கு. ப்ளஸ் இவங்க டீஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஸோ எக்ஸசைஸ், டீஸ்ட்ரெஸ், மெடிசன், டயட் 4மே முக்கியம். ஒரு டேபிள் மாதிரி 4 காலும் சமமாக இருந்தால் தான் அந்த டேபிள் நிற்கும். ஒரு கால் சரியா இல்லைன்னா டேபிள் நொடிச்சிடும்.
அதனால எக்ஸசைஸ், டயட், டீஸ்ட்ரெஸ்ஸிங் அண்ட் மெடிசன் ரெகுலராக எடுத்தால் இவங்க ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒல்லியாக இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எப்படி சாப்பிடணும்னு பார்த்தோம். மீண்டும் இன்னொரு வீடியோட சந்திக்கலாம்.